ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 304 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். போன தடவை எதில் முடித்தோம் அப்படின்னா, அந்த அஸ்வின் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். அப்போ போலீஸ் வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க, சக்திகிட்டையும் ஜனனிட்டையும். இப்போ அதோடைய கண்டினியூ. இப்போ போலீஸ்கார் கேட்டிருக்காரு, சார் அவனை எதுக்காக பார்க்க போனீங்க, அப்படி என்ன பொருள் அவன்கிட்ட இருந்துச்சு, அதை எதுக்காக வாங்க போனீங்க, அந்த பொருளை எனக்கு காமிங்க, நான் என்னென்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை சார் பொருளை வாங்குறதுக்குள்ளே தான் அவனை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நம்புகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே குற்றவாளி மேடம் வந்துட்டாங்க. வந்து சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி இது அவங்க மேலே எந்த தப்பும் இருக்காது, நீ தேவையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ்கார் சொல்கிறப்பல, மேடம் இது என்னுடைய சர்க்கிளில் நடந்தது, அதை நான் என்கொயரி பண்ணி தான் ஆகணும், தேவைப்பட்ட இவங்களை கஸ்டடியில் எடுத்து கூட விசாரிக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் படிக்காதீங்க சார், அவங்க எவ்வளோ பெரிய ஆளுகன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னால், மேடம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வேலையை எனக்கு செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் கேட்குறாங்க. கேட்டோன்னே, சார் இல்லை சார் அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி தான் அதை யாரோ சுட்டாங்க, அவனை என்னால் எதுவும் வாங்க முடியல அப்படின்னு சொன்னோடனே, ஏன் அப்படி என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை சார் ஏதோ இது அவன் எதுக்காக உங்களுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை சார் அவன் வந்து எங்கள் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தான். அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுனால அவங்க அந்த சமயத்தில் அவனுடைய ஃப்ரெண்டை அந்த கல்யாணத்தில் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அதனால் குணசேகரனுடைய ஆளுகள் வந்து இவனையும் கொலை பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் ஹெல்ப் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். அதனால தான் அவனை காப்பாற்றுறதுக்காக நான் போனேன் சார் அப்படின்னு சொன்னோடனே, அவன் காப்பாற்றணும்னா ஆபத்துன்னு சொல்லும்போது எங்கள் போலீஸில் காண்டாக்ட் பண்ணியிருக்கானே, உங்களையும் காண்டாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே குற்றவாளி மேடத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சார் உங்களுக்கு எதுனாலும் எஃப்ஐஆர் போட்டுட்டு நீங்கள் விசாரிங்க, கோஆப்ரேட் அவங்க பண்ணுவாங்க, தேவையில்லாமல் கேள்வியெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, போங்க சார் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்பெக்டர் கீழே போயிட்டாப்புல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படி கீழே இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் உடனே யாருக்கும் கால் போடுறாப்புல. யாருக்கு கால் போடுறேன்னு பார்த்தா குணசேகரனுக்கு கால் போடுறாப்புல. குணசேகரனை அட்டன் பண்ணி என்னடா சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சார் இந்த ஆங்கிளில் விசாரித்து பார்த்துட்டேன், ஆனால் அவங்க ஏதோ பொருள் வாங்க போனதா தான் சொல்கிறாங்களே தவிர பொருளும் வாங்க கிடையாது, அவங்ககிட்ட அவனை சம்மந்தப்பட்ட பேர் என்னென்னு தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா என்ன எல்லாம் நல்லா விசாரித்து பார்த்தியா அப்படின்னு சொல்லி குணசேகரன் கேட்குறாப்புல. கேட்டவுடனே எல்லாம் விசாரித்து பார்த்துட்டேன் சார், ஆனால் அவங்க இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, உடனே குணசேகரன் ஃபோனை மியூட்டில் போட்டுட்டு, அப்படின்னா நம்மகிட்ட ஏதோ இருக்குன்னு சொல்லி தானே நம்மளை இது பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க, ஒருவேளை இல்லையோ அப்போ இவனை எதுக்கு தேடி போனேன் அப்படின்னு சொல்லி குணசேகரன் யோசிச்சுட்டே இருக்காப்புல. சரி ஓகேப்பா நீ வச்சிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னோன்னே சரின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் குணசேகரன் ஞானம் கதிர் 3 பேரும் டைனிங் ஹாலில் சாப்பிட்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ நம்ம காமெடி பீஸ் கரியாலும் சொல்கிறோம், மாமா இது நான் வச்ச இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஆமாம் நீ வச்சாதான் சரி வை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியே முல்லை வந்து சொல்கிறேன், மாமா நானும் உப்புமா வச்சுருக்கேன், என்னதையும் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, நீயா வச்ச உப்புமா விளங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நான் அந்த இட்லியை சாப்பிட போகிறாப்புல. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தர் வெளியிலேருந்து, சார் எக்ஸ்கியூஸ் மீ சார்ன்னு சொல்லி உள்ளே வராங்க. உடனே கரிகாலன் சொல்கிறேன், இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது திங்க போகிற நேரம் பார்த்து ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, வாங்க சார் நீங்கள் யாருக்கு சார் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க, இப்போ தான் தீபாவளியே முடிஞ்சு யாருக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, பார்கவி தர்ஷினி அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொன்னோன்னு பார்கவி தர்ஷினியா, இப்போ தான் தீபாவளி முடிஞ்சு அப்படி பின்னணத்து கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை சார் ஃபுட் ரெஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, ஃபுட் ரெஸ்ட்டோட டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபுட் ரெஸ்ட்டா, இதனடா கதிர் என்னடா ஃபுட் ரெஸ்ட் இந்த ரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு குணசேகரன் கேட்க, கதிர் சொல்கிறாப்புல, அதைத்தான் கரிகாலன் சொல்கிறாப்புல, அதான் மாமா இது புதுமையான தள்ளுவண்டி கடை அதை பற்றி கேட்க வந்திருக்காங்க, இதை யார் கேட்க வந்து அப்பெல்லாம் யாரும் கிடையாது, வீட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி கதிர் அனுப்பிச்சி விட பார்க்குறாப்புல. அப்படியே தர்ஷினி நெல்லுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தர்ஷின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நம்ம அப்படியே இதோடைய பார்ட் 1 முடிஞ்சு. நான் அடுத்து பார்ட் 2ல் அந்த ஃபுட் ரெஸ்ட் வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அவங்களுடைய தடங்கள் எது பண்ணுவாங்களா என்ன எதுன்றதை க்ளீனாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.